புரிவாய் அம்பா கருணை புரிவாய் ஜகதம்பா கருணை புரிவாய் ஜகதம்பா கருணை புரிவாய் லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே லம்போதரனை பெற்ற அம்பா பவானியே லலிதாம்பிகே லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே ஜெய லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே ஜெய லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே ஜகதம்பா கருணை புரிவாய் தீராத கவலையும் நோய்வாதையும் தணிய தீராத கவலையும் நோய்வாதையும் தணிய தேவி உன்னை நினைந்து பாடி பணிந்திடுவோம் தீராத கவலையும் நோய்வாதையும் தணிய தேவி உன்னை நினைந்து பாடி பணிந்திடுவோம் நாராயணி நாராயணி நலம் தாராய் தயாபரி நாராயணி நலம் தாராய் தயாபரி நாராயணி நலோ தாராய் தயாபரி நாராயணி நலோ தாராய் தயாபரி நம்பும் அன்பர்களுக்கு என்றும் அருள் செய்ய நம்பும் அன்பர்களுக்கு என்றும் அருள் செய்ய நம்பும் அன்பர்களுக்கு என்றும் அருள் செய்ய அம்பா கருணை புரிவாய் ஜகதம்பா கருணை புரிவாய் ஜகதம்பா கருணை புரிவாய் ஜகதம்பா கருணை புரிவாய் தீராத கவலை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பரதேவதைகள் முப்பெரும் தேவியரை நாம் வழிபாடு செய்வதற்காகவே நமக்கு கிடைத்த ஒரு பெரும் விழா இந்த நவராத்திரிங்கிறது. இந்த நவராத்திரி 9 இரவுகளையும் அவளுக்கென்றே நாம் நினைத்து நினைத்து அவளுக்காகவே எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி கடைசியா இருக்கக்கூடிய 10வது நாள் தான் இந்த விஜயதசமி தினம். இந்த விஜயதசமி இருக்கே, இன்றைய தினம் ரொம்பவே சோபனமான ஒரு தினம். பொதுவா நம்ம பார்க்கும் பொழுது முதல் 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி தேவிக்கும், கடைசி 3 நாட்கள் மகா சரஸ்வதி தேவிக்கும் சொல்வது உண்டு. ஆனால் இந்த நாள் இருக்கே, இந்த விஜயதசமி நாள் என்பது 3 தேவியரையும் ஒரே நாள்ல நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்த ஒரு திருநாள். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய தேவியரை நாம் இன்றைய தினம் பூஜித்து வந்தால் நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தா ஜெயம்தான். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடியது வெற்றி என்பது. இந்த வெற்றி என்பது காரிய சித்தியை மட்டுமே குறிக்கின்றது, நல்ல எண்ணங்களை நமக்கு தருகின்றது. அப்பேற்பட்ட திருநாளான இன்றைய தினம் முக்கியமா எந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இந்த வைபவம் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா, மைசூர் பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வருடைய கோவில். சாமுண்டிங்கிறவ யாரு அப்படின்னு பார்த்தா, அசுரர்கள் எல்லாரையும் வதம் பண்ணினவ. அதாவது
சண்டன் முண்டன் இப்படி 2 பேரையும் வதம் பண்ணினதுனால இவளுக்கு சாமுண்டி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு புறம் சொல்வது உண்டு. அதே போல இந்த சாமுண்டீஸ்வரிங்கிறவ யாருன்னு பார்த்தா தேவி மகாத்மியத்தோட கருவே இந்த சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிறவ தான். அவளை மையமாக வைத்து தான் இந்த தேவி மகாத்மியமே இருக்கு. அவள் தான் முக்கிய சக்தியாக இருக்கா. அந்த சக்தி தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணின நாள் தான் இந்த விஜயதசமி தினம் அப்படிங்கிற தினம். எத்தனையோ ராட்சசர்களை வதம் பண்ணினா. சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் ரக்த பீஜன் இத்தியாதி எத்தனையோ அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணிட்டு கடைசியா மகிஷாசுரனை வதம் பண்ணினாள் பரதேவதை. மகிஷாசுரன் என்பவன் மலை மேல இருந்தவன். அதனால தான் நம்ம எல்லாரும் விசேஷமா சொல்லுவோம் சாமுண்டி மலைன்னு சொல்லுவது உண்டு. இந்த சாமுண்டி மலைங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்த்தா மகிஷாசுரன் வதத்திலிருந்து வந்ததுதான். மலை மேலே இருந்த அந்த மகிஷாசுரனை இவன் வதம் பண்ணினா பரதேவதை. அப்பேற்பட்ட சாமுண்டேஸ்வரி மலை மேல இவனை வதம் பண்ணினதுனால சாமுண்டி மலை அப்படின்னு சொல்ல வந்தது. அந்த சாமுண்டி மலையில தான் சாமுண்டீஸ்வரி தேவி குடி இருந்துருக்கா. அந்த இடத்துல தசரா பண்டிகை கொண்டாடப்படும் விதத்தை எண்ணி எண்ணி நாம் பூரித்து போகலாம். அவ்வளவு பெருமையாக அவ்வளவு பெரும் அளவில் அதை கொண்டாடுவார்கள் அத்தனை பேரும். அந்த சாமுண்டீஸ்வரிக்கு என்னென்ன பெருமை அப்படின்னு பார்த்தா மகாசக்தி பீடங்கள் அப்படின்னு உண்டு. சக்தி பீடங்கள் தனியா சொல்வது உண்டு. அதிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது மகாசக்தி பீடங்கள் அப்படிங்கிறது. இந்த சக்தி பீடம் அப்படிங்கிறது 51. அந்த 51 சக்தி பீடங்களில் இது ஒன்று. அதுபோல மகாசக்தி பீடம் என்று சொல்லக்கூடியவை மொத்தம் 18 பீட்டங்கள் இருக்கு. அந்த 18 மகாசக்தி பீட்டங்களில் ஒன்றானதுதான் இந்த சாமுண்டீஸ்வரியுடைய திருக்கோவில். சாமுண்டீஸ்வரி வெற்றி பெற்ற திருநாள் தான் இந்த மகிஷாசுர மர்தினியாக அவள் தோன்றிய நாளும். அதுதான் இந்த விஜயதசமி தினம்னு சொல்றா. சக்தி பீட்டம் அப்படிங்கிறது என்ன அதை பார்த்தோம்னாக்க நமக்கு கொஞ்சம் புராண காலத்துக்கு போனால் தெரியும். தக்ஷன் யாகம் நடத்தினான். அந்த யாகத்தில் தேவி இறங்கினா இல்லையா, சதி தேவியானவள் அந்த யாகத்துல இறங்குறான். இறங்கும் பொழுது சிவபெருமான் அந்த சதியை தூக்குறார். உயிரற்று போன சதியை தூக்கிட்டு போறார். போகும்பொழுது ஒரு இடத்திலும் தேவியினுடைய ஒரு அங்கமும் விழுகின்றது. அது விழுந்த இடங்கள் எல்லாம் சக்தி பீட்டமாக மாறினது. அப்படி இந்த சாமுண்டீஸ்வரி கோவில் எந்த ஒரு பீட்டமாக இருக்கு, இந்த இடத்துல எந்த அங்கம் வந்து விழுந்தது அப்படின்னு பார்த்தா பரதேவதையான சக்தியினுடைய கேசம் வந்து விழுந்த இடம் தான் இந்த சாமுண்டீஸ்வரி திருக்கோவில். அப்பேற்பட்ட சாமுண்டீஸ்வரி இந்த இடத்துல மகிஷாசுரனை வதம் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து இருந்துருக்கா. அந்த இடத்தில் அவள் இருந்து கொண்டு அத்தனை பேருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள். பொதுவாக இந்த கோவில், அதாவது இங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த கோவில் முதல்ல ஹொய்சாலர்கள் எல்லாம் கொண்டு வந்தா. ஹொய்சால மன்னர்கள் தான் முதல்ல இதை பண்ணினா. அதன் பிறகு விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் எல்லாரும் இதை ரொம்பவே அதிகமாக பிரகாசப்படுத்தினார்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சாமராஜ உடையார் அப்படிங்கிற மன்னன் இந்த கோவிலுக்கு யதேஷ்டமான பல விஷயங்களை பண்ணியிருக்கார். எத்தனையோ மன்னர்கள், அடுத்து கிருஷ்ணராஜ உடையார், இப்படி சொல்லிட்டே போகலாம். அத்தனை பேரும் அந்த மைசூர் விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் எல்லோரும் இன்னைக்கும் இந்த கோலாகலமான வைபவம் நடப்பதற்கு அவர்கள் எல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கா அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்பேற்பட்ட ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி வெற்றி பெற்ற திருநாள் தான் இந்த மகிஷாசுர மர்தினியாக அவள் தோன்றிய நாளும். அதுதான் இந்த விஜயதசமி தினம்னு சொல்றா. பராசக்தியான அவள் மகிஷனை வதம் செய்தாள். பராசக்தி ஸ்ரீ பர்வதவர்தனி பராமுகம் ஏனமா. பராசக்தி ஸ்ரீ பர்வதவர்தனி பராமுகம் ஏனமா. ஆதி பராசக்தி ஸ்ரீ பர்வதவர்தனி பராமுகம் ஏனமா. ஆதி பராசக்தி ஸ்ரீ.
சாமுண்டீஸ்வரியான பரதேவதை தான் மகிஷாசுரனை வதம் பண்ணினா. மகிஷாசுர மர்தினி அப்படின்னு நம்ம எல்லாரும் கோலாகலமா கொண்டாடுறோமே, அந்த பரதேவதை சாமுண்டீஸ்வரி தான். முன்பு சொன்னது போல அந்த சாமுண்டீஸ்வரியை ஆரோப்பணம் பண்ணிண்டு அவளுடைய வைபவங்களை எல்லாம் கோலாகலமா நடத்தின்னு இருக்கிற குடும்பம் எதுன்னு பார்த்தா விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் தான். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஜெயசாமராஜ உடையார், சாமராஜ உடையார், கிருஷ்ணராஜ உடையார்னு ஒரு பெரிய குறிப்பே இருக்கு. அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த வைபவம் கோலாகலமா நடக்கிறதுக்கு முக்கிய கர்த்தாக்களாக இருந்திருக்கா அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இப்படி துர்காதேவி வெற்றி பெற்ற நாளைத்தான் விஜயதசமி என்று அனைவரும் கொண்டாடுகின்றோம். அதே போல சரஸ்வதி தேவியை பற்றி சொல்லும் பொழுது அவளுடைய மகாத்மியம் எப்பேற்பட்டது. அவளுடைய பக்தனுக்கு அவர் அருள் புரியணும் அப்படின்னு நினைச்சுட்டா என்ன வேணாலும் பண்ணுவா. அதற்கு ஒரு உதாரணம் தான் கம்பனுடைய கதை. கம்பன் அவர் இருக்கும் பொழுது அதே ஊர்ல ஒட்டக்குத்தர் அப்படிங்கிற ஒரு புலவரும் இருந்தாராம். அது சோழ தேசம். சோழ மன்னர் கூப்பிட்டு சொல்றார், கம்பரையும் ஒட்டக்குத்தரையும் கூப்பிட்டு சொல்றாராம், வால்மீகி ராமாயணத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அதை கேள்விப்பட்டதிலிருந்து இந்த ராமாயணத்தை தமிழ்ல படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால 2 பேரும் ராமாயணத்தை தமிழ்ல எழுதி கொண்டு வாங்கன்னு கேட்டார். கம்பருக்கு பொதுவாகவே விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவர் எழுதவே ஆரம்பிக்கல. ஆனா இந்த பக்கம் இந்த ஒட்டக்குத்தருங்கிற புலவர் இருக்காரே, அவர் ரொம்ப 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 ஸ்ரத்தையா எழுத ஆரம்பிச்சுட்டாராம். மன்னன் சொல்லிட்டா அவர் வார்த்தையை கேட்டே தீரணும் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுட்டாராம். கம்பரோ எழுதவே இல்லை. நிறைய நாட்கள் போச்சு. மன்னன் பார்த்தார், 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரும் எந்த அளவுக்கு எழுதியிருக்கேள் அப்படின்னு சொல்லுங்கன்னாராம். ஒட்டக்குத்தர் எப்பேற்பட்டவர்னா, கம்பனை விட மன்னர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவராம். கம்பன் எழுதலை அப்படிங்கிறது அவருக்கு நன்னா தெரியும். அதனால என்ன பண்ணினார், நம்ம தான் எழுதிட்டோமே, முதல்ல நம்ம சொல்லிடுவோம், நமக்கு ரொம்ப பெருமை சேரும் இல்லையா அப்படின்னு வரிசையா எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் தெரியுமோ, வானரங்கள் எல்லாரும் நான் வரிசையா எல்லாமே எழுதிட்டேன், இப்ப எங்க நிக்கிறது அப்படின்னு பார்த்தா வானரங்கள் எல்லாரும் பாலம் கட்ட போறா, அந்த இடத்துல இப்ப நின்று இருக்கு அப்படின்னு சொன்னாலும். சமுத்திரத்துல பாலம் கட்ட போறா, அங்க நான் நிறுத்திருக்கேன், இதுக்கப்புறம் இனிமே எழுதணும் அப்படின்னு ஒட்டக்குத்தர் சொன்னார். இப்போ கம்பனை பார்த்து கேட்டார். கம்பனோ புத்திசாலி. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா, அவர் எதுவுமே எழுத ஆரம்பிக்கல. ஆனா ஒட்டக்குத்தர் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டார். அதனால என்ன பண்ணினார் தெரியுமா, நான் வானரங்கள் பாலம் கட்டி முடிக்கிறது அப்படிங்கிற லெவல்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆக என்ன ஆகுது, இப்போ ஒட்டக்குத்தருக்கு கோபம் வந்துடுத்து. என்னடா அது இப்படி சொல்றாரே, இவர் எழுதவே ஆரம்பிக்கல, நான் சொன்னதை வச்சுட்டு இப்படி ஏமாத்திட்டாரேன்னு ஒட்டக்குத்தருக்கு கோபம் வரும்பொழுது மன்னன் என்ன பண்ணினார், கம்பனை சோதித்து பார்க்கிறாராம். கம்பன்கிட்ட கேட்கிறார், எங்க நீங்க எழுதினதுல இருந்து கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது கம்பன் சொல்றாராம், துமிதம் தெரித்து மேலோகம் செல்ல அமிர்தம் என தேவர்கள் வாய் பிளந்தனரேன்னாராம். அதாவது அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல் அப்படி உள்ள போடும் பொழுது துமிதம் தெளிக்கிறதுங்கிறார். துமிதம் அப்படிங்கிறது தூத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, தண்ணியை குறிக்கின்ற ஒரு வார்த்தை அது. அந்த துமிதம் அப்படி தெளிக்கிறதாம். அது தெளிச்சு என்னாருது, எவ்வளவு தூரம் தெளிக்கிறதுன்னு பார்த்தா மேல்லோகம் வரைக்கும் தெளிக்கிறதாம். அப்படி தெளிக்கும் பொழுது வானவர்கள் எல்லாம் ஆஹா இது அமிர்தம் என்றோ என்று வாயை திறந்தாளாம். என்ன காரணம்னார், ஒரு கல்லிலும் ராம நாமம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு கல்லும் ராமா ராமான்னு சொல்லிட்டே தானே அவ போடுறா, அதனால தானே கல்லும் மிதந்தது. அப்பேற்பட்ட துமிதம் தெளிக்கும் பொழுது இது அமிர்தத்துக்கு சமானம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் நினைப்பதாக கம்பன் இந்த 2 வரியை சொன்னார். சொன்ன உடனேவே ஒட்டக்குத்தர் என்ன பண்ணினார், கம்பரே நீர் எழுதியதில் பிழை இருக்கின்றது அப்படின்னார். என்ன பிழை, துமிதம்ங்கிற வார்த்தை இப்ப புழக்கத்திலேயே கிடையாது. இந்த துமிதம்ங்கிற வார்த்தை தூத்தமா மாறி எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டு சேர்த்தால் இலக்கணம் படி அது செல்லுபடியாகாது, அதனால இதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறார். அப்ப கம்பன் சொன்னாரா, இல்ல துமிதம்ங்கிற வார்த்தை புழக்கத்துல இருக்கு, இந்த கிராமத்தையே நான் எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னார். உடனே மன்னன் சொன்னார், சரி நம்ம 3 பேரும் போகலாம், இந்த துமிதம்ங்கிற வார்த்தையை இன்னைக்குள்ள யாராவது ஒத்தராவது உபயோகிக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும். அப்படி சொல்லி இவர்கள் 3வரும் கிளம்பும் பொழுது கம்பன் என்ன பண்ணினார், மகா சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டாளாம். பரதேவதையான நீதாமா என்னை காப்பாற்றணும், ஏதோ ஒரு இதில் நான் சொல்லிட்டேன், அது நல்லபடியா உண்மைங்கிறத நீதான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாராம். அப்போ என்ன ஆறுது, கொஞ்சம் தூரம் போகும்பொழுது ஒரு பொண்ணு உட்காந்து பசுமாடின் கீழே உட்காந்துட்டு அழகா பால் கறந்துன்ற காலம். அந்த பொண்ணுக்கு பக்கத்துல குழந்தைகள் எல்லாம் இருக்கு. அந்த குழந்தைகள் விளையாடின்னு இருக்கும் பொழுது அந்த பொண்ணு சொல்றாளாம், இவர்கள் 3வரும் அப்பதான் கிட்ட போறா. போகும்பொழுது அந்த பொண்ணு சொல்றா, குழந்தைகளே துமிதம் தெளிக்க போறது, எழுந்து போங்கோ எல்லாரும் அப்படின்னாலாம்.
அப்படி சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு மறைஞ்சு போயிட்டாளாம். எல்லாருக்கும் தெரிந்தது வந்தவள் சாக்ஷாத் வாக்தேவி. கம்பனுக்காக வாக்தேவியே இறங்கி வந்து சாட்சி சொல்லியிருக்கா. கம்பனுக்காக வாக்தேவியே வந்து துமிதம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கா. இப்படி பரிபூர்ணமான அருளை தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அதனால தான் என்னவோ கம்ப சூத்திரம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா சொல்றோம். கம்பனின் சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா சரஸ்வதி தேவியை வணங்கியது தான். சரஸ்வதி தேவியின் கட்டாட்சமே கம்பனின் சூத்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. தேவியர்களும் எப்படி குடியிருக்கா தெரியுமா? தேவியர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு உடனே வரக்கூடியது ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறதுலயே ஸ்ரீங்கிறவ வந்தாச்சு. ஸ்ரீனாலே மகாலட்சுமி தானே. ஆக ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியும் அதுல வந்தாச்சு. அதே போல சரஸ்வதி தேவியின் ஹம்சம் அப்படின்னு நம்ம சொன்ன சாரதா தேவியும் ஸ்ரீ சக்கரத்தின் மேல இருக்கா. ராஜராஜேஸ்வரியான பறை தெய்வத்தையும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கா. அப்பேற்பட்ட முப்பெரும் தேவியரும் கொலுவிருக்கும் அந்த அழகை என்னன்னு சொல்றது? ஸ்ரீ சக்கரம் தனில் அமர்ந்த ராஜேஸ்வரி, ஸ்ரீ சக்கரம் தனில் அமர்ந்த ராஜேஸ்வரி, சின்மயானந்த சிவ மனோகரி, ஸ்ரீ சக்கரம் தனில் அமர்ந்த ராஜேஸ்வரி, சின்மயானந்த சிவ மனோகரி. Golu
மகா சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி தேவி, மகா துர்கா தேவி இவர்கள் மூவரின் பேரருள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கணும். நவராத்திரி அன்று மட்டும் இல்லாமல், இந்த நவராத்திரி தினங்கள்ல மட்டும் இல்லாமல் எல்லா தினங்களிலும் அவளை நிச்சயமாக நாம் வழிபட்டு வந்தால் எல்லாவித க்ஷேமங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை என்று சொல்லி, ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. भगवति हे सिखि कंठ कुटुंबिनी पूरी कुटुंबिनी पूरी कृते जय जय हे महिषासुर मर्दिनि रम्य तपतिनि शैलसुते. भगवति हे सिखि कंठ कुटुंबिनी पूरी कुटुंबिनी पूरी कृते जय जय हे महिषासुर मर्दिनि रम्य तपतिनि शैलसुते. जय जय हे महिषासुर मर्दिनि रम्य तपतिनि शैलसुते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यतपतिनि शैलसुते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यतपतिनि शैलसुते. रम्यतपतिनि